மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தந்தை கரிகாலன் அவர்கள். அன்பான அண்ணன் உள்ளிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கத்திற்குரிய சொந்தங்களே, இந்த கூட்டத்தை செவ்வனவே நடத்தி முடிக்க எண்ணற்ற இடையூறுகளை தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் நாங்கள் சந்தித்து வருகிறோம். சாதாரண இடையூறு அல்ல. காவல்துறை கொடும் அடக்குமுறையை எங்களுக்கு எதிராக நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. மதிப்புமிக்க காவல்துறையினுடைய உறவுகளே, எங்கள் ஐயா நம்மாழ்வார் என்கிற மாபெரும் மேதைக்கு நாங்கள் புகழ் வணக்கம் செலுத்துவது என்பது சாதாரண சடங்கு சம்பிரதாய நிகழ்வு அல்ல. இது எங்களுடைய வரலாற்று பெருங்கடமையாக, தமிழ் சமூகத்தின் கடமையாக கருதி எங்கள் தலைவன், கொள்கை தலைவன் அண்ணன் சீமான் தலைமையில் தமிழர் நிலத்தில் திரண்டிருக்கிறோம். எங்களுக்கு எண்ணற்ற இடையூறு. இதே குருவிக்கரம்பையிலே மீத்தேன் திட்டத்திற்கு எதிராக களத்தில் நின்று போராடி கொண்டிருந்த பெரியவர் எங்கள் ஐயா ஞான தகப்பன் நம்மாழ்வார் அவர்களை இந்த காவல்துறைதான் இடையூறு செய்தது. அந்த வரலாற்று பெருந்தலைவன் ஒரு முழக்கத்தை முன்வைத்தார். குருவிக்கரம்பையில் வாழ்கிற சொந்தங்களே, இந்த காவல்துறையினுடைய குண்டாந்தடிகளுக்கு நீங்கள் பயப்படாதீர்கள், ஒதுங்கி நிற்காதீர்கள். இந்த நிலம் தமிழர் நிலம். இந்த நிலத்தை நாம் காக்க வேண்டும். நமக்கு பின்னால் என் மகன் சீமான் என்கிற வரலாற்று மகன் இருக்கிறான். அஞ்சாது என்னோடு களத்தில் வாருங்கள் என்று அழைத்தார். அப்போது களத்தில் நின்று பார்த்த மகன் நான். என் தலைவன் அண்ணன் சீமானை உலக பொது சமூகத்திற்கு ஈழத்திலே எங்கள் நிலம் பரிசாக்கப்பட்ட போது சீமானிடத்தை சொல்லுங்கோ, நாங்கள் விட்டுட்டு செல்றோம் என்று சொல்லுங்கோ, இந்த மண்ணை காக்க வேண்டும் என்று சொல்லுங்கோ என்று எங்கள் அண்ணன், எங்கள் மாவீரர்களுடைய ஆன்மாவாக இருக்கிற சூசை எங்களுக்கு அடையாளம் காட்டினார். தமிழீழ தேசிய திருநாட்டிலே, தமிழ்நாட்டிலே, குருவிக்கரம்பையிலே, உரத்த நாடு மண்ணிலே இந்த மண்ணை காக்க சீமான் தான் ஒரே வாய்ப்பு என்று எங்களுக்கு அடையாளம் காட்டியவர் எங்கள் ஐயா ஞான தகப்பன் நம்மாழ்வார் அவர்கள். அந்த வரலாற்று தலைவனுக்கு வணக்கம் செலுத்த முடியாது. கேட்டா உரத்த நாடு திராவிட கோட்டை, உங்க கோட்டையில ஓட்டைய போடத்தாண்டா களத்தில் என் தலைவன் சீமான் புலியன பாய்கிறார். உரத்த நாடு பெரியாரிஸ்டுகள் வாழும் பூமி. இங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடும். எப்படி வரும்? எப்படி வரும்? பெரியாருக்கு வணக்கம் செலுத்தினால் சட்டம் ஒழுங்கு வராது. எங்கள் பெரியப்பன் நம்மாழ்வாருக்கு வணக்கம் செலுத்தினால் சட்டம் ஒழுங்கு சீர்கெடும். இந்த காவல்துறையினுடைய பொன்மொழிகள். எப்படி ஒத்த நாட்டு சொந்தங்களை நீங்கள் அச்சுறுத்தி நாங்கள் கூட்டம் நடத்த திட்டமிட்ட இடத்தில் இருந்து அப்புறப்படுத்தி இருக்கிறீர்கள். வரலாறு மாறுகிறது. 2026 தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக முள்ளிவாய்க்கால் முற்றத்திலே எங்கள் தலைவன், எங்கள் அண்ணன் சீமான், செந்தமிழன் சீமான் எனும் நான் என்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக எங்கள் பெருமாவீரன் பிரபாகரனுடைய குருதி உறவுகள் ரத்தம் தோய்ந்த இடமாக இருக்கிற முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் விழாரில் இருக்கிற எங்கள் திருச்சாம்பலை நெத்தியில் பூசிக்கொண்டு தமிழ் சமூகத்தின் கொள்கை தலைவனாக, தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அரியணை ஏறும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. அப்படி இந்த மண்ணிலே எங்கள் தலைவன் அண்ணன் சீமான் முதலமைச்சராக ஏறும் போது வேளாண் துறை அமைச்சராக உரத்த நாட்டினுடைய மதிப்புமிக்க மகன் எங்கள் அண்ணன் திருமுருகன் அவர்கள் அமைச்சராக பதவியேற்பார். அப்ப நீ சல்யூட் அடிக்கணும். இப்ப இடையூறு பண்ணிட்டு இருக்கல, நீ சல்யூட் அடிக்கணும். அந்த காலத்தை எங்கள் உயிரை கொடுத்தேனும் உருவாக்குவோம் என கூறிக்கொண்டு சீர்மிகு தமிழர் நாட்டில் சீமானாட்சி பிறக்கட்டும், சிந்தையெங்கும் தமிழர் நெஞ்சில் புரட்சி பரவட்டும், பறக்கட்டும் பறக்கட்டும் புலிக்கொடி, இனியேனும் சிறக்கட்டும் தமிழ் குடி என கூறிக்கொண்டு எங்கள் ஐயா நம்மாழ்வார் அவர்களுக்கு என்னுடைய செம்மாந்த புகழ் வணக்கத்தை செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.